பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற ஒரு டாபிக்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? இந்த மாத கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். அதனால முக்கியமான நிறைய காரியங்கள் நம்ம தியானிச்சிட்டோம்னு விசுவாசிக்கிறேன். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமான கர்த்தருடைய வருகை தாமதிக்குமான அடுத்த மாதமும் கூட இந்த ஆவியானவரை குறித்து தொடர்ச்சியா நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னு கேட்டா, இந்த ஆவியானவரை குறித்து அநேகமான காரியங்கள் இருக்கிறது தியானிப்பதற்கு. இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22, 23 நான் வாசிக்கிறேன். பைபிளை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த 9 விதமான கனிகளை குறித்து பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னாலே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு, ஏசப்பா பிள்ளைகளுக்கு தெரிஞ்சது வரங்கள் தான். உடனே இந்த அடிக்கடி நான் சொல்வது உண்டு, அந்நிய பாஷை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்நிய பாஷை அப்படின்னா என்னன்னு சொல்லி வரும் நாட்கள்ல பார்க்க போகிறோம். ஆனா இந்த அந்நிய பாஷை நமக்குள்ள நிலைச்சிருக்கணும் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் நிலைச்சிருக்கணும்னா, குறிப்பா நல்ல வழியில நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நமக்கு தேவையானது ஒண்ணு என்ன தெரியுமா? பேஸ்மெண்ட். ஒரு வீடு கட்டும் போது பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பேஸ்மெண்டே சரியில்லைன்னா எவ்வளவு பெரிய மாளிகை கட்டினாலும், இல்ல ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டினாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னா 5 ஃப்ளோர் 10 ஃப்ளோர் எத்தனை ஃப்ளோர் வச்சாலும் அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில ஆவியின் வரங்களை காட்டிலும் ஆவியின் கனி, இந்த 9 விதமான கனி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த 9 விதமான கனிக்கு விரோதமான காரியம் எதுவுமே கிடையாது. இந்த கனியை நம்ம விரும்பாம, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியின் கனி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்காம வரங்களை மட்டும் நாடுவது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த கனி, 9 விதமான கனி நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, வரங்கள் கிரியை செய்யாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிலைச்சிருக்காது. அதுதான் உண்மை. நிலையில்லாத ஒரு ஆசீர்வாதமாய், நிலையில்லாத ஒரு அபிஷேகமாய் மாறிவிடும். பிரியமான ஜனமே, இந்த ஆவியின் கனி ரொம்ப முக்கியம். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பொழிந்தெழுதப்பட்டார். அது நமக்கு தெரியும். எடுத்து பயங்கரமான ஒரு காரியங்கள் எல்லாம் சிம்சோன் செய்தார்னு சொல்லி நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். ஆனா இந்த சிம்சோனுக்கு ஆவியில பலன் இருந்தது. நான் ஒண்ணு பாக்குற ஒரே ஒரு குறைவு, இந்த கனிகள் இந்த சிம்சோனுக்கு இல்லை. அதனாலதான் சிம்சோன் தேவையில்லாத ஒரு இடத்துக்கு கடந்து போய் கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியத்துக்குள்ள ஈடுபடுகிறார். கர்த்தர் எதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த காரியத்தை சொல்வதற்கு நேர்ந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ ஒருவேளை அந்த ஆவியின் கனி சிம்சோனுக்கு இருந்திருந்தா யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல தேவையில்லாத இடத்துக்கு போயிருக்க மாட்டாரு. 2வது அந்த இடத்துக்கு போயிருந்தாலும், அதாவது இடத்துக்கே போயிருக்க மாட்டாதான் உண்மை. அப்படி ஒருவேளை இடத்துக்கு போற சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தாலும், தோ கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி யோசேப்பை போல அழகா ஓடி இருந்திருப்பாரு அந்த இடத்துல இருந்து. ஆனா சிம்சோன் எதையுமே செய்யல. அப்படி இருக்கும்போது ஆவியின் கனி அந்த இடத்துல பொழிந்தருளப்படலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தயவு செய்து தேவச்சனமே, ஆவியின் வரங்களை காட்டிலும் ஆவியின் கனி ரொம்ப முக்கியம். எந்த மனுஷனிடத்துல அந்த ஆவியின் கனி, இந்த 9 விதமான கனி இல்லையோ, வரங்கள் இதோ ஒரு சில காரியங்கள் மாயமா மறைஞ்சு போயிடும். இப்ப உங்களுக்கு தெரியாது. தயவு செய்து இந்த காரியங்களை உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன், வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க, ஏகப்பட்ட பேரை பார்க்கிறேன். இந்த ஆவியின் கனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. இதோ இந்த எலிசா கூட ஒரு தவறு செய்கிறார் இல்லையா? எலியாவினுடைய 2 விதமான அபிஷேகத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்ட எலிசா பாருங்க, வாலிப பிள்ளைங்க இதோ எலிசாவை பார்த்து கிண்டல் பண்ணும் போது உடனே கோபப்பட்டு தன்னுடைய வாயின் வார்த்தைகள்ல ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். கரடி உங்களை கொதறி போடட்டும்னு சொல்லி. அப்படியாகவே அந்த காட்டிலிருந்து கரடி அந்த வாலிப பிள்ளைகளை கொதறி போட்டுருச்சு. அந்த பிள்ளைங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த ஆவியின் கனி எங்கே? யோசனை பண்ணி பாருங்க பிரதர். இதெல்லாம் பழைய ஏற்பாடு அப்படின்னு நீங்க சொல்லலாம். புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய சம்பவங்களை எனக்கு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னா, எப்பேற்பட்ட வரங்களாய் இருந்தாலும் அந்த வரங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது ஆவியின் கனியோடு முதல்ல வாழ்ந்தார். 2வது அவன் தன்னுடைய வரங்களை பிரதிபலித்தார் அத்தனை பேருக்கு முன்னாடி. தயவு செய்து ஆவியின் கனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதோ ஆவியின் கனிகளுக்காக ஜெபியுங்கள். ஆவியின் கனிகளுக்காக உபவாசம் பண்ணி அவன்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட 9 விதமான கனி எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர ஆவலாக இருக்கிறார்.
தயவு செய்து இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இந்த கனிகள் இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட காரியங்களும் நிலைத்திருக்காது. தயவு செய்து இந்த கனிகளை நாடுங்கள். இது கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கடைசி யுகத்துல வாங்குறோம். ரொம்ப 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 முக்கியம். செபிக்கலாமா? கண்களை மூடி என்னோட இணைந்து கேட்கறீங்களா? ஆண்டவர் சமூகத்துல எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த 9 விதமான கனிகளை, ஆவிக்குரிய கனிகளை நாங்க பார்த்தோமே ஆண்டவரே. இதோ சிம்சோன் மீது இந்த கனிகள் ஒருவேளை இருந்திருந்தா சிம்சோனுடைய வாழ்வு மாறி இருக்குமே. ஆண்டவரே, எலிசா தீர்க்கதரிசி மீது இந்த கனிகள் ஒருவேளை இருந்திருந்தா அவருடைய வாழ்வும் மாறி இருக்குமே, அவருடைய காரியங்கள் மாறி இருக்குமே. தகப்பனே, எங்க மீது இதோ இந்த 9 விதமான கனிகளை பொழிந்தருளுவீராக. தகப்பனே, எங்களுக்குள்ள வரங்கள் கிரியை செய்யணும்னா, ஆண்டவருடைய வருகையில நாங்க காணப்படணும்னா, அநேகர் ஆயத்தப்படுத்தணும்னா எங்களுக்கு தேவை முதல்ல இந்த ஆவியின் கனிகள். இந்த 9 விதமான கனிகளை ஆண்டவரே வரும் நாட்கள்ல தியானிக்கவும், ஆண்டவரே இந்த 9 விதமான கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. இந்த 9 விதமான கனிகளை குறித்து தியானம் பண்ணுவோம். வரக்கூடிய நாட்கள்ல கர்த்தருக்கு சித்தமானா இந்த கனிகளை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.